கைஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து இப்போ சரியான பெருசு அடிச்சிருக்காரு. ஒரு வெறா மீனும் ஒரு வெறா மீனும் முழுகிருக்கு. செம்ம பெரிய மீன் சைஸான மீனை அவனை எடுத்துருக்கிறான். டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்க இதை. ஹாப்பி தானே? சப்ஸ்கிரைபர் வந்து போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இந்த மீனை முழுங்கி சாப்பிட்ருக்கு. ரொம்பவே பெரிய சிக்கலாக இருந்தது. பிரித்தான தண்ணியே கடக்காத நிலவெல்ல சொல்கிறாரு பத்தியா? செம்ம தான் நல்லா முழுங்க விட்டு தான் அடித்தேன். மண்டையில் அடிச்சிருக்கானு பாருங்க. அந்த கையை வச்சிங்களா? வருஷமா இருந்ததா உனக்கு? சரி, ஓகே. அந்த மீன் உனக்கு தான். காலையிலேயே விரால் ஹண்டுக்கு வந்துட்டாச்சு. ஸோ நம்ம கூட ஒரு புது சப்ஸ்கிரைபர் டார்வின் வந்திருக்காங்க. அப்போ ஐயோ பேர் வந்துச்சுரா. அங்கே எஜமான் போயிட்டுருக்காரு முன்னாடி. இன்றைக்கி என்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். நான் தெரியுறேண்ணா. ஒரு காலம் என்னடா டாரின் அந்த சத்திரையை நிற்காத. வெளிலவா எட்டவா வெளிலவா. அந்த சத்திரையெல்லாம் பார்த்துட்டு வெட்டியில் தான் நிற்கணும். ரெண்டு மீனை போட்டு சாப்பிட்டு வச்சுருக்காரு. என்னெல்லாம் இங்கே தீர்த்து வெளில போடுறா. எத்தனை சொல்லுங்க வாங்க இங்கே இருக்குண்ணா. ஒரு வெறா மீனும் ஒரு வெறா மீனும் முழுங்கிருக்கு. எம்மா பெரிய வாய் அதுக்கு. டார்வின் இந்த பக்கம் வா. நேற்று தான் சுற்றுருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அம்மா கேஸ்டிங் பண்ண இரு. அப்போ எட்டவா மூளைக்கு வேலை கொடுக்கணும். எட்டவா ராக மாட்டேங்குது. வாடகை அடிக்குது நீனே ஒன்னா அங்கே இதான் இதாயா கை வச்சு கைட்டு நாலு கைது எப்படி கைட்டுறோம் பார்க்குறியா? சீக்கிரம் வெளில போடுறா. தமிழில் எடுத்துப்போம். வெற மீன் இப்படி முழுங்கிருக்குன்னு. இன்னும் கறி கொண்டு வரணுமாண்ணா? இல்லை இல்லை, நீ ஃபர்ஸ்ட் குடிப்பில அப்படி கொடு. ஐயோ நாருதா? திருப்பி போடாது. டேய் எப்படி முழுங்கிருக்கு பாரு. இருங்க வரேன். இது லாங்லேருந்து போட்டால் தானே மார்க் உள்ள இருக்கு. ஒரு சின்ன வெறா குட்டி அது இருக்கு. அது எவ்வளோ பெரிய மீன். எப்போ நல்ல சைஸ் மீன் தான் அது. இது நல்ல சைஸ் தானே. நல்ல பெரிய மீன். சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இந்த மீனை முழுங்கி சாப்பிட்ருக்கு. தண்ணி வந்து இதோட தேங்கினதுனால எவ்வளோ பெரிய வாயை ஓப்பன் பண்ணியிருக்கு பாருங்க. அதில் மாட்டல அது இன்னும் எந்த மீனுமே மாட்டல. இந்த இடத்துல இருக்க மீன் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஒரு சப்ஸ்கிரைபர் வர வந்து பார்க்குறாரு இந்த மீன் மாட்டலன்னு. ஆனால் ஒரு செத்த மீனை பார்த்துட்டாரு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. இப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டியா? இந்த பட்டன் அழுத்து. இது ஒரு பட்டன். இது அதை அழுத்துக்கிட. இப்போ தூக்கி ரொம்ப வேகமாக போடக்கூடாது. இப்படி சுற்றிக்கும். பொறுமையாக தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த வேலையில் பயங்கரமாக சிக்கலாகிடுச்சு. தம்பி போட்ட வேகத்துக்கு ஃப்ராகு கீழே வந்ததுனால மிஷினை ஸ்பீடாக சுற்றிடுச்சு. அதில் எவ்வளோ பெரிய சிக்கல் வந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் இரு. இந்த சிக்கலாகிடுச்சு. 5 நிமிஷம் இரு. விடு. ஸோ இந்த வலையில் வந்து ஒரு டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்க. இதை அது மாட்டி இருக்குது. தம்பி பிடிச்சிட்டான். பெரிய டேங்க் கிளீனர் இது. அப்போது பாராட்டியே ஆகணும். ரொம்பவே பெரிய சிக்கலாக இருந்தது. செம்மையாக எடுத்துட்டான். அதெல்லாம் எடுக்கிறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 ஹவர்லேயே எடுத்துட்டான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 2 மீன் பிடிச்சி காட்டாச்சு. குட்டி மீன். அது ரொம்ப சின்ன சைஸு.
போதுமாடா இப்போ பிடிச்சி பார்க்குறியா? ம் சரி பிடிச்சி பாரு. கைப்பு ஏன் போட்டுருக்கில்ல? கழுத்தில் பிடி. ரொம்ப குட்டி. ஓகேவா? அதான் தலைவர் இங்கே பிடிச்சிருக்காரா பிரதீப்? மீன் பிடிச்சனே சொல்ல ஆனால இங்கிட்ட இதை காட்டு. இது ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்குது, பரவாயில்ல. ஹாப்பி தானே? சரி. பெரியப்பில் அங்கே பிரித்தான தண்ணியே கடக்காத நிலவெல்ல சொல்கிறாரு பத்தியா? இருக்கட்டும், இதில் போட்டு போடுறோம். அங்கே போயிட்டு இதே ஃபோட்டோ போடுறோம் போது இதில் போட்டு பார்க்குறது இல்லை. ஃபோட்டோ ராவலாட்டி டார்வின். ஓகே. அங்கே அப்பு வந்து தீவிரமாக இழுத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு மீன் இப்போ மாட்ட போகுது. சவுண்டு கேட்டு விளையாட்டிட்டு வெளில வந்துருக்குது. மாட்டு மண்ணா தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு போட்டுருக்குறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா மீன் தெரியுதா பாடுறா கேமராவில்? கைஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து இப்போ சரியான பெருசு அடிச்சிருக்காரு. மீன் வந்து முட்டை விட ஸ்டேஜில் இருக்குது. அச்சோ, இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மீன் செம்ம பெரிய மீன், சைஸான மீன் அவனை எடுத்துருக்கிறான். எவ்வளோ ஒரு 2 கிலோ சைஸ் வரும் போல் இருக்கு. அப்போ பெரியத்தனா இந்த பக்கம் ஓடையில் போட்டு இருந்தான், இந்த வாய்க்காலில் போட்டு. ஆனால் இதில் நிற்கிது, நான் கண்ணால் பார்த்துட்டேன். இன்னும் நிற்குதா? பார்த்துட்டு தான் போட்டேன். கத்திக்கிட்டே இருந்தான்னு சரி வந்துடும். ஓகே, நல்ல பெரிய சைஸ்ரா, நல்ல சைஸ்ரா. நம்ம பிடிச்சதுல சின்னதான் கொஞ்சம். இல்லை ஓரளவுக்கு மீடியம் தான்டா. இதெல்லாம் நல்ல சைஸ். சரி வா. அதெல்லாம் பார்க்கல, அதை பிடிச்சிக்கலாம் சிக்கல் எடுக்கணும்னு ஒரு வெறியில பெருசு அங்கே நிற்கிறான். நிறையா இருக்குது இல்லை, அதை எடுத்து போடு. நீ பேசிடும். பார்த்தீங்களா ஊக்கப்பு? செம்ம ஊக்கப்பு தான். நல்லா முழுங்க விட்டு தான் அடித்தேன். ஏய் டார்வின் எடுத்து எடுத்துக்கணும், கிட்ட வச்சிடக்கூடாது. ஏற்கனவே ஆல்ரெடி ஒன்று, இப்போ இன்னொன்று. இப்போ கொஞ்சம் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்குது. இது ஒரு சின்ன வாய்க்கால் தான். இதில் வந்து 2 மீன் நிற்கிது. ஒரு மீனை பிடிச்சாச்சு, இன்னொரு மீனை பிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம புது ஸ்பாட்டு. இப்போ வந்து எங்கள் மாமா வந்து போட போகிறாரு. வாங்க அதை போய் பார்க்கலாம். இந்த ஸ்பாட்டை நாங்களாவே கண்டுபிடிக்கல, ஒருத்தவர் தான் சொன்னார். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் மாமா போட போகிறாரு. போட்டுட்டாரு. ஹாய். 2 மீன் பிடிச்சிருக்கிறோம். நல்லா இருந்துச்சு. இது புது இடத்துக்கு வந்ததுனால ஒரு 2 மீன் மாட்டின சந்தோஷம் இருந்தது. இப்போது வீட்டுக்கு பாதி தூரத்தில் உட்காந்துருக்குறோம். என்ன பிரச்சனையாச்சுன்னா பிரதீப் வந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் பேக்கு கீக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான், டார்வின், அப்பு இன்னும் வரல. வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு 6 மீன் பிடிச்சிருக்கிறோம். நானும் அப்பவும் போயிட்டு தனியாக ஒரு 2 மீன் பிடிச்சோம், ஒரு நல்ல சைஸில். பரவாயில்ல, இன்றைக்கி வந்து டே நல்லா போயிருக்குது. குட்டுட்டா சொல்கிறான் பாரு. டாரினுவா இன்னைக்கு மொத்தமாக 6 மீன் பிடிச்சிருக்கோம். மண்டையில் அடிச்சிருக்கானு பாருங்க, அந்த கையை வச்சிங்களா மண்டையில் வெட்டியிருக்கானோ. இன்னைக்கு மொத்தமாக 6 மீன். எல்லாருமே ஒரு மீன் பிடிச்சாச்சு, போட்டவங்க எல்லாருமே. ஏய் அந்த மீனை பிடிட்டாரு, எம்புது தரேன். அப்படி பிடியா, எம்பு மாதிரி பிடி. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு மீனை வீட்டுக்கு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாரு.
சந்தோஷமாக இருந்ததா உனக்கு? ம் சரி ஓகே, அந்த மீன் உனக்கு தான். வீட்டுக்கு எடுத்து போய் டமாட்டோ கூட. ஓகே, லியாவுக்கு முட்டை இருக்கிற மீன். நம்ம சப்ஸ்கிரைபர் பிடிச்ச மீன் இது. நான் பிடிச்ச மீனில் 2 பெரிய முட்டை இருந்துச்சு. அதை என்னோடய டாக்டருக்கு வறுத்து கொடுத்தேன். ஏன்னா என்னோடய டாக்டர் வந்து அந்த முட்டையை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. மற்றதெல்லாம் அரிஞ்சு நல்லா உப்பு போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நல்லா உப்பு போட்டு வச்சு வறுத்தா அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். நேற்றுக்கு பிடிச்ச 6 விரால் மீனை இதை வறுத்துருக்குறோம். அதான் காலைல இதை வறுத்தேன். இதுக்கு வந்து இட்லி சட்னி. மீன் டேஸ்ட்டாக இருக்கணும்னா அதில் நிறையா உப்பு சேர்த்தா போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதான் செஞ்சுருக்கிறேன். நாக்கில் வச்சோடனே அப்படியே அந்த டேஸ்ட் ஏறுது. நேற்றுக்கு நான் ஒரு மீன் பிடிச்சேன், அப்புறம் அப்பு ஒரு மீன் பிடிச்சான், பிரதீப் மீன் பிடிச்சான், எஜமான் வந்து மீன் பிடிச்சாரு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் மீன் பிடிச்சோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அவரும் வந்து பார்த்தாரு. லைவாக வந்து மீன் எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுமா. பெரிய மீன் பிடிச்சதை பார்த்ததே இல்லையா. அதனால் அவருமே நேற்று ஹாப்பி ஆகிட்டார். அவர் கூட ஒரு மீன் எடுத்துகிட்டு போய் வீட்டில் பத்திரமா மூடி வச்சுருக்கிறாரு. அந்த மீன் உயிரோடு இருக்குது. ரொம்ப ஆசையாக அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. இதோட 2 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலுக்கு வந்துட்டாங்க. லைவாக மீன் வேட்டைக்கு வந்திருக்கிறாங்க. பெங்களூர்லேட்டு சுந்தர் அண்ணன், அப்புறம் நேத்திக்கு ஆண்டனி டார்வின். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நேத்திக்கு. பாய். மறக்காமல் உங்கள் லவ்வபுள் பிரதர் மிஸ்டர் ஜெரின் சேனலுக்கு லைக்கும் பண்ணணும், சப்ஸ்கிரைபும் பண்ணணும்.